பிரைஸ் தி லார்ட். மறைக்கப்பட்ட பொக்கிஷத்தின் உவமையை இயேசு ஏன் பயன்படுத்தினார் என்பதை பார்க்கலாம். மத்தேயு 13:44. பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அது ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றி சந்தோஷத்தினால் போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொல்லுகிறான். இந்த உவமை மத்தேயு 13 பரலோக ராஜ்யத்தை பற்றி இயேசுவின் போதனையில் ஒரு பகுதியாக இருக்கிறது. அவர் தேவனுடைய ராஜ்யத்தை ஒரு வயலில் கண்டு அல்லது நிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மறைக்கப்பட்ட புதையலுக்கு ஒப்பிடுகிறாரு. அந்த காலகட்டத்தின் மக்கள் சில நேரங்களில் திருடர்கள் அல்லது போரிலிருந்து பாதுகாப்பாக இருக்க மதிப்புமிக்க பொருள்களை தன்னுடைய நிலத்தில் புதைப்பாங்க. உரிமையாளர் இறந்து விட்டாலோ அல்லது மறந்து விட்டாலோ யாராவது தட்டுத்தடுமாறு கண்டுபிடிக்கும் வரை அது பல ஆண்டுகள் மறைந்தே வைக்கப்பட்டிருக்கும். அதோட இந்த உவமையின் பொருள் என்னவென்றால், பரலோக ராஜ்யம் எவ்வளவு மதிப்பு மிக்கதாக இருக்கிறது. யாராவது அதை கண்டுபிடித்த உடனே அதை பெறுவதற்காக மற்ற எல்லாவற்றையும் மனமுகந்து விட்டுவிடுகிறார் என்பதை குறிப்பிடுகிறது. இந்த உவமையிலே 5 ஒப்பீடுகள் உள்ளன. முதலாவது மறைக்கப்பட்ட புதையல் பரலோக ராஜ்யத்தை குறிப்பிடுகிறது. தேவனுடைய ராஜ்யம், ஆட்சி, நித்திய ஜீவன் மற்றும் அவருடனான ஐக்கியத்தை குறிப்பிடுகிறது. நிலம் என்பது உலகத்தை குறிப்பிடுகிறது. ராஜ்யத்தை பற்றி காரியம் உலகத்திலே காணப்படுகிற இடமாக இருக்கிறது. மூன்றாவது, அதை கண்டுபிடிக்கும் மனிதன், அது தேவனுடைய ராஜ்யத்தின் உண்மையை மதிப்பை கண்டுபிடிக்கிற தனிப்பட்ட மனிதனுக்கு ஒப்பா இருக்கிறது. நான்காவது, மறைக்கப்பட்ட உண்மை. புதையல் புதைந்து இருப்பது போல தேவ ராஜ்யம் எப்போதும் வெளிப்படையாக இருக்காது. மக்கள் அதை மதிப்பை தேட வேண்டும், கண்டுபிடிக்க வேண்டும் மற்றும் அங்கீகரிக்க வேண்டும். ஐந்தாவது, வயலை வாங்க எல்லாவற்றையும் விட்டுவிடுது என்பது தேவையற்ற உலக பற்றுகள் அனைத்தையும் துறந்து தேவனுடைய ராஜ்யத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்வதை குறிப்பிடுகிறது. இந்த உவமை வரும் மனிதனைப் போல வாழ்க்கையை நீங்கள் சந்திக்கும் தருணமாகவே இருக்கலாம். தேவனை அறிவதன் மூலமாக வரும் ஆழ்ந்த சமாதானம், மகிழ்ச்சி மற்றும் நோக்கம் மறைக்கப்பட்ட புதையலை வெளிக்கொணர்வது போல உணர்வை உங்களுக்கு கொடுக்கிறது. உவமையில் சொல்லப்பட்ட மனிதன் எல்லாவற்றையும் விற்று வயலை விலைக்கு வாங்கியதை போல நீங்கள் அதற்கு பதிலளிக்கும் விதமாக உங்கள் வாழ்க்கையை மறுசீரமைப்பதாக இருக்கலாம். ஜெபத்தில் அதிக நேரத்தை முதலீடு செய்வது, தேவனுடைய வார்த்தையை வாசிப்பது மற்றும் விசுவாசை அதன் மூலமாக அதிகரிப்பது போல காரியமாக இருக்கலாம். தேவனுடைய ராஜ்யம் விலை மதிப்பு மற்றது. நமக்கு சொந்தமான எல்லாவற்றையும் மிகவும் மதிப்பு மிக்கது. ராஜ்யத்துக்குள் நுழைவதற்கு முழு அர்ப்பணிப்பும் தியாகமும் தேவை என்பதையும் மகிழ்ச்சி ஒரு முக்கிய உந்து காரியமாக இருக்கிறது என்பதையும் காட்டவே இயேசு மறைக்கப்பட்ட பொக்கிஷை உவமையாக பயன்படுத்தினார். ஆமென்.